இதுக்கும் ஒரு தனிப்படை பண்ண வேண்டியது தானே? ஏன் பண்ணாம இருக்கீங்க? அதே மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுனா உடனே தனிப்படை அதாவது குற்றம் புரிந்தவர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள், தலைமறைவாகி விட்டார்கள். மாணவிகள் போராட்டம் நடத்தி இருக்கிறத கூட நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஆளுகள் தான் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய சரித்திர பின்னணி நீங்க பார்த்து அதே மாதிரி இந்த விஷயத்துல இவங்களை எல்லாருமே காப்பாற்றணும். தலைமை செயலகத்தை சாரை காப்பாற்றணும், டெல்லியில இருக்கிற சார் காப்பாற்றணும், ஏன் நிகிதாவையே நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது உள்துறை அமைச்சகத்துல எவனுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. டிஎம்கே ரொம்ப முக்கியமா டிஎம்கே எம்கே ஸ்டாலின் மாதிரி ரொம்ப மிகப்பெரிய தலைகள் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா கூட சமூக குற்றங்களை தடுப்பதற்கு எந்த அதிகாரி முன் வருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இந்த தனிப்படை அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய முதல்வர் வெட்கி தலை குனிய வேண்டும். ஆனால் அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் ஒதுக்கிவிட்டு வேணும்னே அவங்களை யாரோ மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிதான் நான் நம்புறேன். கூடிய விரைவில் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி உண்மையை வெளியில வர வச்சு சொன்னா இந்த அரசுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த மேட்டர்னால ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிகிதாவை பொறுத்த வரைக்கும் தப்பிச்சு செல்றாங்க. தலைமறைவாகுவதற்காக தப்பிச்சு செல்லும் போது காவல்துறையினர் அவரை பிடிச்சிடுறாங்க. 2 மணி நேரம் அவங்க கஸ்டடியில இருக்காங்க. அதன் பிறகு ஒரு போன் கால் வந்த பிறகு நிகிதா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார், விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அது அது கிட்டத்தட்ட ஜாபர் சாதிக் மாதிரி ஞானசேகரன் மாதிரி சமாச்சாரம் தான். ஞானசேகரனுக்கு அப்படித்தானே, அங்கேருந்து ஒரு போன் கால் வந்துச்சு. அது அண்ணாமலை கிட்ட இருக்கு அந்த மேட்டர்லாம். போன் கால் வந்துச்சு, உடனே நாங்க விட்டுட்டோம். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இதைத்தான் நான் சொல்றேன். அரசு, அதாவது நிர்வாகத்துல அரசு தலையிடக்கூடாது. அதாவது ஒரு துறை சார்ந்த நிர்வாகம் நடந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு துறையிலையும் டிஎம்கே காரன் போயிட்டு தலையை நுழைச்சான்னு சொன்னா இதுதான் நடக்கும். எப்படி 11 மணிக்கு நாங்க பதவி ஏற்றுக்குவோம், 11:05 நீங்க போய் மணல் அள்ளிக்கங்க அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதுக்கு யாராவது வந்து தடுத்தாங்கன்னு சொன்னா எங்கிட்ட சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு சொன்னா அந்த ஆளு வந்து மினிஸ்டராக இருக்க லாய்க்கு கிடையாது. அவர் அன்னைக்கே வந்து முதல்வர் என்ன பண்ணிருக்கணும், நீ இந்த மாதிரி பேசிட்ட, உனக்கு இன்னைக்கு கிடையாது, நீ வந்து மினிஸ்டர் பதவி எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் நியாயமானவர், நேர்மையானவர், திறமையானவர், நிர்வாகத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா அதே செந்தில் பாலாஜிக்கு முக்கியமான போஸ்ட் 2-3 பெரிய பெரிய துறைகளை போட்டு கொடுத்து அலங்கரிச்சாரு, அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இப்போ இந்த மாதிரி மினிஸ்டர் சொன்ன பிறகு அங்க மணல் அள்ளும்போது, காவிரியில நீங்க மணல் அள்ளுவீங்க கரூர்ல அப்படின்னு சொன்னா நாம போய் தடுத்தோம் சொன்னா சும்மா இருப்பானா? டெய்லி பேசிஸ்ல இன்னைக்கு கூட ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க. மேலே இருந்து ட்ரோன் கேமரா வச்சு படம் பிடிச்சிருக்கிறாங்க. அங்க வந்து ஏன் மணல் அள்ளுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அங்க ஒரு பெரிய சண்டையாகி அவங்கள போட்டுட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எந்த ஊருங்கிற ஞாபகம் வரல எனக்கு. அப்போ எந்த அதிகாரி முன் வருவார், இந்த மாதிரி சமூக குற்றங்களை தடுப்பதற்கு எந்த அதிகாரி முன் வருவார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. டிஎம்கே அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி குற்றவாளிகளுக்கு பயம் இருக்காதுங்கிறது ஒண்ணு. ஏன்னா சட்டம் நம் மீது பாயாதுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரெண்டாவது, அப்படியே சட்டம் பாய்ந்தாலும் கூட ஒரு டிஎம்கே கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ எவனா ஒருத்தன் போன் பண்ணி, ஏன் டெல்லியில இருந்தே போன் பண்ணி நம்மளை வந்து ரிலீஸ் பண்ண வச்சிருவோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த தனிப்படை அப்படின்னு ஒண்ணு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, அவங்க வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் ஆளாகிறது கிடையாது, எந்த விதிமுறைகளுக்கும் ஆளாகிறது கிடையாது, எந்த சட்டத்திற்கும் ஆளாகிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு என் மேல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து எங்க ஊர்ல இருக்கிற ஒரு தனிப்படையை கூப்பிட்டு என்னை வந்து சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னால வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக முடியாது, ஏன்னா எஃப்ஐஆர் பண்ண மாட்டீங்க, எல்லாம் உங்க ஆளுங்க.
என்னால நீதிமன்றத்துக்கும் போக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு கேவலமான நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய முதல்வர் வெட்கி தலை குனிய வேண்டும். ஆனால் அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒன்றிணைவோம் வாங்க அப்படின்னுட்டு ஒன்றிணைவோம் தமிழகம் அப்படிங்கிற பேர்ல மக்களை சந்திக்கிறதுக்கு போறாரு. மக்கள் செருப்பால அடிக்க போறாங்க. இப்போ இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா, நிகிதா அவர்கள் இன்னும் கைது செய்யப்படல. காவல்துறையினர் கைது செய்யாமலே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணியாக இருந்தும் அவங்க கோயம்புத்தூர் பகுதியில தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுது. சிபிஐ வசம் இந்த வழக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் மத்திய உள்துறை அமைச்சகம் சிபிஐ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற அனுமதி கொடுக்கல, இன்னும் சிபிஐ எடுக்கல. அப்ப இங்க வந்து நிகிதா கைது செய்யப்படாமல் இருக்காங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது சார்? இல்ல இத ஓகே, இது ரெண்டுக்கு நீங்க முடிச்சு போடுறீங்க இல்லையா? அதாவது சிபிஐக்கு இவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா உடனே அவங்க உள்ள வந்துட மாட்டாங்க. அந்த மேட்டர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போகும். ஹோம் மினிஸ்ட்ரி தணிக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, எஸ் கோ அஹெட் அப்படின்னுட்டு. மேபி அங்க வந்து ஏதோ சம் டிலே ஆயின்னு இருக்கலாம். அதோ இட் மே பி ஜெனுவின் டிலே ஆகும். ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி, இன்னைக்கு இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரி ஆகட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும், அல்லது மத்திய அரசுல எந்த மினிஸ்ட்ரி ஆகட்டும், யாரும் எதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது சார். அதை ஓப்பனாவே நான் சொல்றேன். அதை ஏன்னா அந்த காலத்துல மன்மோகன் சிங் பீரியட்லயோ இல்லைன்னா ராஜீவ்காந்தி பீரியட்லயோ நிறைய பேர் இந்த தரகர்கள்லாம் உள்ள போயிட்டு அதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? திருபாய் அம்பானி காலத்துல பண்ண மாதிரி எல்லாம் அதெல்லாம் இப்ப நடக்கவே நடக்காது. அதெல்லாம் 2014 அப்புறமா ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்டியாச்சு. உள்துறை அமைச்சகத்துல எவனுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. டிஎம்கே ரொம்ப முக்கியமா டிஎம்கே எம்கே ஸ்டாலின் மாதிரி ரொம்ப மிகப்பெரிய தலைகள் அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா கூட அது முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த டிலேங்கிறது வேற. பட் இங்க ஏன் டிலே ஆகுறது? நிகிதாவா எங்க இருக்கிறான்? அதுக்கு தானே இங்க தனிப்படை இங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தனிப்படைங்கிறது எதுக்கு? சீசிங் கடப்பால போயிட்டு சீசிங் ராஜாவை பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அது தனிப்படை. அதே மாதிரி யாருக்கோ எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா உடனே ஒரு தனிப்படை பிடிச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இந்த செம்மர கடத்தல அது இதுக்கெல்லாம் தனிப்படை பண்ணுவீங்க. ஓகே ஃபைன். இதுக்கும் ஒரு தனிப்படை பண்ண வேண்டியது தானே, ஏன் பண்ணாம இருக்கீங்க? அதே மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுன்னா உடனே தனிப்படை. அதாவது குற்றம் புரிந்தவர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள், தலைமறைவாகி விட்டார். அசோக் குமார் மாதிரி மறைவாகி விட்டார், ரத்தீஷ் மாதிரி தலைமறைவாகி விட்டார்னா அங்க தனிப்படை பண்ணலாம், பரவாயில்ல. இப்போ இது வந்து முக்கியமான விஷயமாக மாறி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நகை அப்படிங்கிற விஷயமே இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது 100 ரூபா சமாச்சாரம் தான். சில பேர் 500 ரூபான்றாங்க, சில பேர் 100 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்கிறது தெரியல. ஏன்னா அந்த பெண்மணி சொல்ற அந்த மேட்டரை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த பெண்மணி ஏதோ ஒரு காலேஜில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நீக்க சொல்லி மாணவிகள் போராட்டம் நடத்தி இருக்கிறத கூட நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஆளுகள் தான் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய சரித்திர பின்னணி நீங்க பார்த்து ஒரு தனிப்படை அமைத்து அவங்கள வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணுமா வேண்டாமா? அரெஸ்ட் பண்ணி உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்டு தவறான இது புகார் கொடுத்துருக்கீங்க அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல. அதாவது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அஜித்குமாருக்கு நீங்க வந்து ஒரு நிலம் வாங்கி தம்பிக்கு நிலம் கொடுத்துட்டீங்க, பின்ன அரசு வேலையை கொடுத்துட்டீங்க, கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டீங்க, முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது மேட்ரு. இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 காவல்துறையினருடைய மனைவிகளும் ஒரு 2 days பேக்கு காவல் நிலையத்துக்கு முன்னால உட்காந்து மிகப்பெரிய போராட்டம் தான் நடத்தினாங்க. அது நிறைய பேர் பேப்பர்ல வரல, போடல, அது வேற விஷயம். ஓகே, இதுல இந்த சார் இப்போ ஞானசேகரன் விஷயத்துல எவ்வளவு சார்கள் நம்ம கேட்டோம் பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த பெண்ணோடு கனெக்ட் ஆனவ எவ்வளவு சார்கள் திமுகவில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றணுமா வேண்டாமா? இது மாதிரி இந்த மேட்ரு வந்து ஒரு சின்ன அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு முகம் தெரியாத ஒரு நபரிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரமான பிரச்சனையாக வெடிக்க போகிறதோ அப்படின்னு டிஎம்கேக்கு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தினாலதான் அவங்க வந்து கரெக்டா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுறது. நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் சொல்லிட்டு அவசரத்துல நீங்க வந்து முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு மாட்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டம். அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த எப்படி டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அசோக்குமார் நீ எப்படி 2 வருஷம் உள்ள வச்சிருந்தீங்க? அசோக்குமார் 2 வருஷம் உள்ள வச்ச காரணமே உங்களுக்கு வந்து இந்த டாஸ்மாக்ல இருந்து எப்படி இந்த டாஸ்மாக் மேட்டர் ஆகட்டும், அந்த போக்குவரத்து சமாச்சாரம் ஆகட்டும், அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம், நம்ம அரசுக்கு களங்கம் இல்லாம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் போடுறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்துல இவங்களை எல்லாருமே காப்பாற்றணும். தலைமை செயலகத்தை சாரை காப்பாற்றணும், டெல்லியில இருக்கிற சார் காப்பாற்றணும்,
ஏன் நிகிதாவையே நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க காய் நவுத்தணும்னு சொன்னா அதுக்கு வியூகம் வளர்க்கணும். அந்த வியூகத்துக்கு டைம் தேவைப்படும். அந்த டயத்துக்காக தான் நீங்க வந்து இப்ப சடன்லி இவங்க வந்து தலைமறைவாயிருக்காங்க. நான் நம்பல. வேணும்னே அவங்கள யாரோ மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிதான் நான் நம்புறேன். கூடிய விரைவில் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி உண்மையை வெளியில வர வச்சு சொன்னா இந்த அரசுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த மேட்டர்னால எப்படி 2020 நவம்பர் மாசம் சாத்தான்குளம் சமாச்சாரத்துல 2021 ஏடிஎம்கே ஆட்சியை இழந்ததோ அதே மாதிரி 2025 ஜூன்ல நடந்த இந்த விஷயத்தினால 2026 திமுக ஆட்சியை இழக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.